எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதால் மீண்டும் அவரை முதலமைச்சராக்க பொதுமக்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக சென்னை பல்லாவரம் தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேசனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து பரப்புரை மேற்கொண்டார். சென்னை பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பொழிச்சலூர் பகுதியில் பரப்புரைக்காக சென்ற ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்துவை கட்சியின் மாவட்ட மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் உற்சாகமாக வரவேற்றனர். மேளதாளங்கள் முழங்க, பட்டாசுகள் வெடித்து, மலர் தூவி, மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பேசிய டாக்டர் ரவி பச்சமுத்து, தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்பதால் பொதுமக்கள் இரட்டை இலை, தாமரை, மாம்பழம் மற்றும் குக்கர் உள்ளிட்ட சின்னங்களில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஐயா பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூர்ல எம்பியா இருந்தாரு. 5 ஆண்டு காலம் அந்த பூமியை என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அத்தனை வாக்குறுதிகளையும் தான் செய்து முடித்து புத்தகமாக வெளியிட்டு மக்களை சந்தித்தவர். அவருடைய செயல்பாடு ஒன்றொன்று இன்னைக்கு பெரம்பலூர்ல போய் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பெரம்பலூர் அவர் இருந்த எம்பியா இருந்த போது எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு, மக்கள் கேட்ட ஒவ்வொன்றும், அதாவது விவசாய குளிர்சாதன வசதி கேட்டாங்க, ரயில்வே திட்டத்தை கிடப்பில் போட்டிருந்தாங்க, பிரிட்ஜு கேட்டாங்க, அவங்க குடிநீர் பிரச்சனையை கட்டி பேசினாங்க. அத்தனையும் செய்து கொடுத்தவர் ஐயா பாரிவேந்தர். எல்லாம் மக்கள் மனதை புரிந்தவர்கள், எளிதில் பழகக்கூடியவர், அன்பாக இருக்கக்கூடியவர்கள். அன்பு மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, எடுக்கிற காரியத்தை துல்லியமாக கணக்கிட்டு முடித்து தரக்கூடியவர்கள். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள். நாளைக்கு தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் காப்பாற்றினா இந்த கூட்டணி ஜெயிச்சாதான் காப்பாற்ற முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நாடு இருக்கிற சூழ்நிலையை நான் எடுத்து சொல்வதை விட நீங்கள் கீழே வந்தோன்னா நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு. இன்னைக்கு லா அண்ட் ஆர்டராக இருக்கட்டும், இல்லை எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மக்களுடைய பிரச்சனை ஒன்று யாரும் கண்டுக்கிறதில்ல. எல்லாரும் அவதிப்படுறாங்க, எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. நான் என்கிட்ட அவ்வளோ மனு கொடுக்குறாங்க, எல்லா பிரச்சனையோடு இருக்கிறாங்க. இத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்றால் இங்கே இத்தனை நல்ல மனிதர்கள் சேர்ந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அது திரு டாக்டர் வெங்கடேசன் வழக்கறிஞர். அவர் உங்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க.